இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு தான். ஸோ ரொம்பவே முக்கியமான ஸ்டிச்சு. வந்து பொறுமையாக வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து வரும். ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஸ்டிச்சு. ஸோ இப்போ எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம நார்மலாக அடியிலேருந்து த்ரெட் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அகெயின் மேலே ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு கொண்டு வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே அகெயின் குத்திட்டு அப்படியே கீழே கொண்டு வருவோம். இப்போ அப்படி பண்ணாமல் அதுக்கு மேலேயும் ஒரு லாக்கு கீழேயும் ஒரு லாக் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, போட்டுட்டு அகெயின் மேலே கொண்டு போயிட்டு மேலேயும் ஒரு லாக் ஸ்டிச் இப்போ போட போகிறோம். அவ்வளோதான். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே தான். அது வந்து கீழே மட்டும் நம்ம லாக் போட்டோம். இப்போ மேலேயும் ஒரு லாக் போட போகிறோம். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சு தான். ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. ஸோ உங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். கீழேயும் ஒரு லாக் போட்டுறேன்னா அப்புறம் திருப்பி மேலே கொண்டு போகிறேன். மேலேயும் ஒரு லாக் போடுறேன். அகெயின் கீழே கொண்டு வரேன். கீழேயும் ஒரு லாக்கு. அகெயின் மேலேயும் ஒரு லாக்கு. கீழே ஒரு லாக். ஸோ இதில் 2 லாக் வரப்போகுது. இதுவுமே ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு தான். ஸோ இந்த ஒரு இதுக்கும் இந்த லீஃப்க்கும் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மிச்செல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒன்றுமே கிடையாது. நம்ம நார்மலாக த்ரெட்டை மேலே எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து மேலே கொண்டு வந்துட்டேன். ஸோ மேலே கொண்டு வந்துட்டு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச்சு. அகெயின் கீழே ஒரு ஸ்டிச்சு, அங்கே ஒரு லாக்கு. அகெயின் மேலே கொண்டு போகிறேன், ஒரு லாக்கு. நம்ம போக போக ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து புரியல அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ கூட புரிகிற மாதிரி இன்னும் ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணுறேன். வந்து பொறுமையாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஒன்றுமே கிடையாது. நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து ஒரு இடத்துல மட்டும் லாக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டபுள் சைடு வந்து லாக் பண்ண போகிறோம். அவ்வளோதான் இதில். ஸோ நான் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கவனிங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ண வந்து கேட்குறீங்க. ஸோ நான் வந்து யூடியூப்பில் கிளாஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் என் கைட்னஸோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்றப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன நான் கிளாஸ் ஜாயின் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும் எனக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டைப்பில் வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்கலாம். இப்போ இன்னொரு டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து சுற்றி போட்டுடணும். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு வெளியே போகாமல் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரியும் ஒரு டைப் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி போகிறதுனாலுமே போடலாம். அப்படி போகிறது இப்போ நீங்கள் இதை போட்டுட்டு ஒரு செயின் ஸ்டிச் சுற்றி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின் ஸ்டிச் போடாமல் நம்ம இருக்க அவுட்லைன்லேயே போட்டோம். அதுக்கப்புறம் மேலே செயின் ஸ்டிச் போடுவோம். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் அதுக்கு உள்ள வெளியே வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே திருப்பியும் செயின் ஸ்டிச் போடணும். அந்த மெத்தடும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இது செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். மேலே நீடில் எடுத்துகிட்டு இப்போ அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு அந்த செயின் ஸ்டிச்சுக்கு வெளியே ஒரு லாக்கு. அகெயின் செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒன்று, வெளியே ஒரு லாக்கு, உள்ளே வெளியே ஒரு லாக்கு, உள்ளே வெளியே ஒரு லாக்கு. ஃபில்லிங்லாம் கொடுக்கும்போது அந்த ஷேடு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியணும். ஸோ இப்போ சில்க் த்ரெட்டோட ஷேடு இருக்கு இல்லையா, அந்த ஷைனிங்கு, ஸோ அது வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுது அப்படின்றப்ப பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து இந்த ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதில் லீஃப் ஷேப்பும் வந்துடுது, ஃப்ளவர் ஷேப் வந்துடுது, கர்வ்ஸ் அந்த எல்லா ஷேப்புமே வந்துடுறதுனால இந்த ஷேப்பை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ சேம் ப்ராசஸ் தான். 2 லாக் ஸ்டிச் வந்து போட போகிறீங்க. மேலே ஒரு லாக் ஸ்டிச்சு, கீழே ஒரு லாக் ஸ்டிச். பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஒரே லாக் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதில் 2 லாக் ஸ்டிச் வந்து மேலே போடுறோம். டைம் ஒர்க் இருந்ததுனால வீடியோ வந்து போட முடியல.
ஸோ இனிமேல் கரெக்டாக டெய்லியும் 1 வீடியோ வச்சு அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ யாருமே வந்து நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், என்னடா வீடியோ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை முடிச்சுட்டு அப்படியே நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டு வரேன். பீட்ஸ் ஒர்க் கொடுத்தீங்கன்னாமே இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். நம்ம பீட்ஸ் கிளாஸ்லாம் பார்க்கும்போது நான் எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே அதான் சொல்லுவேன். நீங்கள் த்ரெட் ஒர்க்குமே கொடுக்கலாம். ஸோ பீட்ஸ் ஒர்க் கொடுக்கும்போது இன்னுமே உங்களுக்கு ஹைலைட்டாக வந்து எடுத்து கொடுக்கும். நீங்கள் ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றப்ப நல்லா எடுப்பாக வந்து ஃபில்லிங்க்கும் யூஸ் பண்ணுற ஃபில்லிங் ஸ்டிச் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சும் கூட. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ எதனா டவுட் இருந்தது அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கிளாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கிளாஸ் என்னோடய கைட்னஸோடு படிக்கணும், கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்க கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து அப்டேட் வந்து கொடுக்குறேன். இல்லை நான் யூடியூப் பார்த்தே லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் நீங்கள் தாராளமாக லேர்ன் பண்ணிக்கலாம். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட கைட்னஸோடு படிக்க போகிறீங்க அப்படின்றப்ப வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்ன டவுட் இருந்தாலுமே நீங்கள் அதை கேட்டு உடனே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்குமே ஒரு வீடியோஸ் போட வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்றப்ப இது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்காக வந்து உங்களுக்கு வரும்.